LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துள்ள அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, ஒரு கேவ் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். அதாவது பிளெண்டர்ல ஒரு குகை கேவ் தெரியுங்களா? இப்போ கூட ரீசெண்டாக படம் வந்திருக்கு. ஸோ அது ட்ரெண்டிங் ஆனதுனால தான் இதையே நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து என்னன்னா இந்த கேவ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் லோ பாலியில் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். பார்க்க நல்லா ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால் நம்ம டுட்டோரியலுக்கு போயிடலாம். வழக்கமான இது வந்து நான் வழக்கமாக வந்து நான் கியூப் வச்சு தான் எல்லா மாடலையும் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இதை நான் வந்து பிளேன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி புதுசாக யாராவது நம்ம மக்கள் பார்த்து நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஏன்னா போன வீடியோவுக்கு சொன்னால் ஒரு 100 லைக்காவது கொடுங்கடான்னு 100 லைக்காக வரல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய லைக்ஸ் போடுங்க. அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் படி நம்ம வீடியோ வந்து முதல்ல வரும். ஓகே, இப்போ டுட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, இப்போ நான் கியூப் இருக்குது, டிஃபால்ட்டாக ஒரு கியூப் ஒரு கலெக்ஷன் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். இது வந்து கேவ்னு போட்டுருவோம். ஓகே, இந்த கியூப்பை தூக்கிடலாம். ஸோ அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேன் வைக்கிறேன். ஷிஃப்டியை கொடுத்து ஒரு பிளேன் வைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் கேவுக்குன்னா தெரியும் உங்களுக்கு, குகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாலாம் இருக்காது, ஒரு அன்ஈவனான ஒரு ஒழுங்கில்லாத ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். கரெக்டாக ஒரு ஒழுங்கில்லாத கொஞ்சம் ஏற்ற இருக்க மாட்டோம், பாறை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம இதையும் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு யூனிக்கான ஒரு ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒழுங்கில்லாத ஒரு முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். நான் எனக்கு செய்யணுங்கிற மாதிரி மாடல்ஸ் தான் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது இந்த பக்கம் இருக்குது. இந்த மெயின் ஸ்க்ரீனில் நான் வந்து நான் செய்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, இப்போ இதுதான் ஃப்ரண்ட் வியூவு. ஸோ என்ன பண்ணலான்னா இதில் வந்து சப் டிவிஷனல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு விட்ருவோம். இதில் 2ன்னு வச்சுவோம். இப்போ வரைக்கும் 2 இருக்கட்டும், மீதியை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் செலெக்ஷனில் வந்துட்டு எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். மறுபடியும் கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். இதை எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது கொடுத்து ஷிஃப்ட் ஒய் கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஒய்யில் தவிர மிச்சம் எல்லா ஆங்கிள்லேயும் வந்து அது எக்ஸ்க்ளூட் ஆகும். கொடுத்து ஷிஃப்ட் ஒய். கொடுத்து ஷிஃப்ட் ஒய். ஓகே, அதான் இந்த ஆங்கிள் நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆகணும். ஜஸ்ட் இந்த ஆங்கிளில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் ஆகணும். ஸோ அதனால் கொடுத்து ஷிஃப்ட் ஒய் கொடுத்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். அதோட கொடுத்து ஷிஃப்ட் ஒய் கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணி கொண்டு வரேன். இப்போ இது ரெண்டையும் நான் ஜாயின் எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெவல் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேவோட உள்பகுதி வந்து கொஞ்சம் நீளமாக வர்ற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இது கொஞ்சம் ஒழுங்கு, இது கொஞ்சம் டைரக்ஷன் மாறி இருக்கலாம். சரி பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்னா SY0, இங்கேயும் SY0. நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணும்போது கீழே உள்ள எல்லாம் சேர்ந்து செலக்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ரே மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக ஒன்று எனேபிள் பண்ணியிருப்பேன். என்னென்னா இதை இப்போ இதில் டிசேபிள் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இந்த பேக் ஃபேஸ் கல்லிங் எனேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டீரியர் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக வெளியே போகிறத பண்ண போகிறத உள் போகிறத மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த உள்பகுதியில் நம்ம டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். வெளிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ என்னென்னா இதோட நார்மலாக நம்ம வந்து உள்பகுதியில் உள்ள பார்க்குற மாதிரி தான் இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதனால தான் வந்து இந்த பிளேனை வச்சு நான் வந்து இந்த ஷேப்பு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஈவன் நான் இதில் ஃபேஸ் ஓரியன்டேஷன் பார்த்தா தெரியும். இந்த ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து நமக்கு விசிபிலிட்டியாக தெரிகிறது. மேலே இந்த பேக் ஃபேஸ் கலர் டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ இந்த மேலே சிவப்பு கலர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அது என்ன அர்த்தம்னா இதை நீங்கள் ஒரு FBX ஃபார்மெட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பகுதி வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்டீரியர் தானே பண்ண போகிறோம். அதனால் இது நமக்கு தேவையில்லை. ஸோ உள்ள மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஃபேஸ் ஓரியன்டேஷன் டிசேபிள் பண்ணிடுறேன். பேக் ஃபேஸ் கல்லிங் எனேபிள் பண்ணி இப்போ டிசேபிள் இருக்கட்டும், நம்ம பின்னாடி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணான்னா இந்த குகையோட ஷேப்பை வந்து அப்படியே நம்ம கொண்டு வரணும். கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். இது கொஞ்சம் லூப் கட் போட்டு விட்டுக்கிறேன். லூப் கட் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் சின்னதாகவும் நான் வந்து ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா எனக்கு வந்து அது வந்து பள்ள மாதிரி கீழே இப்படி இறங்கி வரணும். கரெக்டாக? ஸோ அது மாதிரி நான் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல
கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் இப்படி கொண்டு வந்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நான் ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணி ஸ்டில் நான் இதை இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இதை நான் வந்து கொஞ்சம் கொடுத்து உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிடலாம். அது எப்படி கவர் பண்ணலாம்னா, ரெண்டு ஐடியா, ரெண்டு இது இருக்குது. எத்தனை ஃபேஸஸ் இருக்குது மொத்தம்? 8 எட்ஜஸ் இருக்கா? கண்ட்ரோல் F கொடுத்து கிரிட் ஃபில் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். பட் எனக்கு இந்த ஃபில் வந்து எனக்கு ஒழுங்காக வரலை அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். எப்படின்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு F கொடுத்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இது எத்தனை இதுக்கு அல்ட்டை பிடிச்சி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கொடுத்துங்க. அதே மாதிரி இந்த அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி F கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா அதுவும் கூட வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த சைஸை வந்து நான் நல்லா பெருசாக்கிக்கிறேன். ஏன்னா உள்ள கேமரா வந்து ஓரளவுக்கு ஃபிட் ஆகணும்ல, அதுக்கு தான். கொடுத்து கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ உள்ள கேமரா வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக. ஓகே, சைஸ் நீங்கள் எவ்வளோ பெருசாகினாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்கும். பட் எனக்கு வந்து நான் என்னோட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து 1:1:1, அதாவது X1 Y1 Z1 தான் மாற்றுவேன். ஸோ சைஸ் பெருசாக அதனால இப்போ இதோட வேல்யூ மாறிடுச்சுல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் A கொடுத்து ஸ்கேல் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இதுதான் வந்து டிஃபால்ட் சைஸாக வந்து அது மாறிடும். ஓகே, இப்போ கேமரா வந்து செட் பண்ணுவோம். ஸோ கேமரா வந்து இப்படி ஒரு ஆங்கிள் இப்படி வச்சுக்கிட்டு, சும்மா உங்களுக்கு இப்படி எந்த ஆங்கிள் தேவையோ அந்த ஆங்கிள் இப்படி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் அல்ட்டு கொடுத்துட்டு 0 கொடுத்தீங்கன்னா போது கேமரா வந்து செட் ஆயிரும். ஸோ கேமரா உங்களுக்கு நல்லா வைடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோக்கல் லென்த்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ரீஷேப் பண்ணுவோம். கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். வெளிப்பக்கமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுப்போம் இதை. ஓகே குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேவோட அந்த பேசிக் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கேவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த உடஞ்ச தூண் மாதிரி நிறைய பாறைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் இந்த இதுக்கு கீழே வந்து இன்னொரு மாடிஃபையர் போடும். அது என்ன மாடிஃபையர்னா டிஃபார்மில் போய் டிஸ்பிளேஸ் மாடிஃபையர்னு இருக்கும், அதை போட்டு விடுங்க. அதை போட்டு விட்டுட்டு நியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் டெக்ஸ்சர் இருக்கும்ல, இதில் வந்து டெக்ஸ்சர் பேர் வந்து வேணால் ஒரு க்ளவுட் அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ அந்த க்ளவுட் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் சப்டிவிஷன் வந்து அதிகமாக வச்சுப்போம். ஏன்னா சப்டிவிஷன் அதிகமாக வச்சாதான் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் வந்து ஓரளவுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வாங்க. இது இமேஜாக இருக்கும், பதிலாக க்ளவுட்னு வைங்க. ஓகே, இப்போ க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக அது நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்து வந்து 0.1 வச்சுப்போம், 0.02 வச்சுப்போம். ஓகே 0.5. ஓகே, இந்த க்ளவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரீசெட்ஸ் தேவைங்கிறத நீங்களே வந்து பார்த்து வச்சுருங்க. ஓகே, இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ஸ்கல்ப்டிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து டிஃபால்ட்டாக இந்த இதையே வச்சிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து கொஞ்சம் நிறைய இந்த நிறைய தூண் மாதிரிலாம் இருக்கும், நிறைய பாறைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணும். பாறைகள் வைக்கிறதுக்கு நம்ம வந்து தனித்தனியாக செய்யணும் நாம. ஸோ இதை வந்து நம்ம இந்த பிளேனுக்கு பேர் வந்து K_Rocky கேவ்னு வச்சுருவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம சும்மா ஒரு டெக்ஸ்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஷேடட் எடிட்டர் வருவோம், ராக்கி கேவ் அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட் கிளிக் பண்ணி சும்மா ஸ்மார்ட் யூவி ராக் கொடுத்துருவோம். இப்போ இமேஜ் டெக்ஸ்சர் கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு ராக் டெக்ஸ்சர்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்சர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். cc0texture.com இருக்குது, டெக்ஸ்சர் ஹேவன் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் போய் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய டெக்ஸ்சர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஓகே, இது எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குது. இது தூக்கி நம்ம என்ன பண்ணோன்னா இதில் கொடுத்துருவோம்.
ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து இன்னும் உங்களுக்கு ப்ராப்பராக நிறைய இடங்கள் வந்து சீம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் இதில் கியூ ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும். ஓகே. ஸோ இப்போ இதில் அதே மாதிரி என்னெல்லாம் கொடுக்கலான்னா ரஃப்னஸை கொடுத்துருங்க. ரஃப்னஸ் தூக்கி ரஃப்னஸில் கொடுத்துருவோம். அடுத்தது வந்து இதில் ஆம்பியன்ட் அக்ளூஷன் ஒன்று இருக்கும், அதை எடுங்க. அதை எடுத்து மிக்ஸ் கலர்னு இருக்கும், அதை கொடுங்க. இந்த மிக்ஸ் கலரில் இதை கொடுத்து மிக்ஸில் மல்டிப்ளைன்னு இருக்கும், அதை கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாறைகள் வந்து நமக்கு அதில் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கும். ஸோ அந்த நார்மலை தூக்கி இதில் கொடுத்துரும். நார்மல் மேப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நார்மலை தூக்கி நார்மலில் கொடுத்துருவோம். அடுத்தது இதில் யூவி மேப் செலக்ட் பண்ணிப்போம். இன்னொன்று பம்ப் மேப் ஒன்று எடுங்க. பம்ப் எடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம பம்புக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது தூக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா பம்ப் மேப்புக்கு இதில் ஹைட் மேப்புக்கு கொடுப்போம். இந்த நார்மல் மேப்பை தூக்கி இந்த நார்மலில் கொடுப்போம். கொடுத்துட்டு இதை தூக்கி இந்த நார்மலில் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம நல்லா குறைச்சிக்கலாம் இப்படி. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள பாறைகள் வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து ஒரு பாறை வேணாம், எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பாறை மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம் இதில். ஓகே. அதுக்கு அதாவது எப்படின்னா பாறை ப்ளஸ் கொஞ்சம் அங்கங்கே இந்த புல் முளைச்ச மாதிரி கொஞ்சம் பாசி படிஞ்ச மாதிரி பாறை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணலாம். பட் நான் ஃபஸ்ட் அதுக்கு நான் பேசிக்கான இந்த ராக்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ ராக் எப்படி செய்யலான்னா இதே இதில் வந்து ஒரு கியூப் வைக்கிறேன். ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஓகே. இந்த கியூபுக்கு வந்து நான் வந்து சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இதில் வந்து டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் இருக்கும், அதை கொடுக்குறேன். டிஃபார்ம் வந்து டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் கொடுக்குறேன். நியூ கொடுக்குறேன். இதில் வந்து ஓரோனாய் அப்படின்னு கொடுப்போம். இதில் மஸ்கிரேவ் கொடுத்தாச்சு. அதை கொடுத்துட்டு நல்ல சைஸ் அப்படி ஏற்றி வச்சுப்போம். ஓகே. இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருவோம். சைஸு இது ஸ்ட்ரென்த்து வந்து 0.2 கொடுத்துருவோம். ஸோ லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ராக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுக்கலாம். அது என்னன்னா இதே மெட்டீரியல் இருக்குல்ல, ராக்கி கேவ் மெட்டீரியல், இதை கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ராக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கங்கே அடுக்கி வைப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கொடுத்து கியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கெங்கே இந்த ராக்ஸ் வந்து வேணுமோ அங்கங்கே அப்படி அடுக்கி வைங்க. ஸோ நான் இதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு சைடு வந்து கேமராவை வச்சிடுறேன். சரிங்களா? ஸோ கேமரா சைட்லேருந்து பார்த்து எனக்கு எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஸோ ஈவன் நீங்கள் வந்து அதில் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு பார்க்கு இன்னொரு பார்க்கு இடையில வேரியேஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதை மாற்றி விட்டிங்கன்னா வச்சுங்களேன், பாறையோட வந்து சைஸ் வந்து மாறும். ஓகேங்களா? பாறையோட ஷேப் வந்து மாறும். ஆனால் பட் நீங்கள் அப்பப்போ வந்து யூ கொடுத்து கியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் பாறை வந்து ஓரளவுக்கு வேரியேஷன் இருக்கும் எல்லா பாறைக்கும். ஓகே. ஸோ இதில் சைஸை வந்து மாற்றிக்குவோம் இப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய பாறைகள் வந்து செஞ்சு கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கலாம் இப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாசல் பகுதி இருக்குல்ல, குகையோட வாசல் பகுதி, ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பாறைகளை வச்சு நம்ம அடைச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம எல்லா இடத்தையும் வந்து கொஞ்சம் ராக்கு வந்து அதெல்லாம் அங்கங்கே பாறையெல்லாம் வச்சு நம்ம சரிப்படுத்தியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த தூண்லாம் வந்து பண்ணணும். ஸோ அந்த தூணுக்கு என்ன பண்ணலான்னா நாம் ஒரு சிலிண்டர் ஒன்று எடுப்போம். ஓகே. இந்த சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டெக்ஸ் இவ்வளோ இருக்கட்டும்.
ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சைஸை சின்னதாக்குவோம், இப்படி பெருசாக்குவோம். பெருசாக்கிட்டு இந்த மேலே உள்ள இந்த ஃபேஸையும் கீழே உள்ள இந்த ஃபேஸையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஆஸ் யூஸ்வல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபார்ம் இருக்குல்ல அது கொடுக்கணும். சாரி, டிஸ்பிளேஸ் கொடுக்கணும். இதில் அந்த க்ளவுடு கொடுத்துடலாம் இதில். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருவோம். இதில் ஒரு 4-5 லூப் கட்டை போட்டு விட்டுட்டு இதோட ஷேப்பை வந்து நம்ம அப்படி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மேலே உள்ள பகுதியை செட் பண்ணி மேலே இப்படி கொண்டு போயிடுவோம். கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்துடலாம். கீழே உள்ள பகுதியை இந்த வெர்டெக்ஸ்லாம் செட் பண்ணி கீழே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணிட்டு கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இதோட ஸ்ட்ரென்த் வந்து 0.2 மாற்றிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருவோம். ஸோ இதுக்கும் வந்து அந்த ராக்கி டெக்ஸ்சர் இருக்குல்ல அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதோட இதெல்லாம் வந்து நாங்கள் அங்கே இந்த பில்லர்ஸை வந்து நாங்கள் அங்கே ஓரமாக வச்சுறேன். இதுக்கு வந்து பில்லர்ஸ்னு பேர் வச்சுக்குவோம். பில்லர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பில்லர்ஸ் வந்து எப்படி ராக்ஸ்லாம் வந்து நீங்கள் அலைன் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பில்லர்ஸையும் நீங்கள் வந்து அங்கங்கே அலைன் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் சைஸு ஷேப்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எல்லாம் பண்ணிவிட்டு கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க. கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா லூப் கட் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பட் எது பண்ணுறதுனாலும் கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூணை இப்படி காப்பி பண்ணி வைப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள நிறைய தூண்லாம் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நிறைய இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊசியாக வரும் அந்த பாறைகளில் வந்து. ஸோ அந்த ஊசியாக வரக்கூடிய பாறைகள் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சேம் ஒரு கியூப் ஒன்று எடுப்போம். ஸோ அந்த கியூபுக்குள்ளே போயிட்டு எடிட் மோடில் போயிட்டு மேலே உள்ள ஃபேஸையும் கீழே உள்ள ஃபேஸையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு ஆஸ் யூஸ்வல் சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று கொடுக்குறேன். இதோட மேலே இப்படி கொண்டு போயிடுவோம். சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று கொடுத்தாச்சா இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஆல்ரெடி. ஸோ சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுக்கறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோலை பிடிச்சிட்டு 1 2 3 ஏதாவது நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். 1 கொடுத்தீங்கன்னா ஒரு சப் டிவிஷன் வரும், 2 கொடுத்தீங்கன்னா 2 சப் டிவிஷன் வரும். ஓகே, வந்து 2 வச்சுக்கிறேன். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் கூர்மையான பாறைகள் மாதிரி நம்ம செய்யணும். இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துடலாம். ஆஸ் யூஸ்வல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் கொடுங்க. கொடுத்துட்டு க்ளவுட்ஸ் இதில் கொடுத்துருவோம். ஸோ இதில் வேல்யூ வந்து நல்லா குறைச்சிடலாம். இதுக்கும் வந்து அந்த ராக்கி கேவ் டெக்ஸ்சரை கொடுத்துருவோம். எடிட் மோடுக்கு போயிட்டு கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த செஞ்சோம்ல இதை வந்து என்ன பண்ணோம்னா அங்கங்கே மேலே வந்து நம்ம ஒட்டி வைப்போம். ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்னா சைஸ் வேரியேஷன்லாம் கொடுங்க அங்கங்கே. ஸோ இதில் நமக்கு ஒரு ஈஸியான ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இதில் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெஷ்ஷுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டெக்ஸ்சர் ஒரே டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன ஒரு லாபம்னா இதில் நீங்கள் ஏதாவது இதுக்கு இந்த டெக்ஸ்சரோட கலர்ஸ் வந்து இப்போ எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்சர் கலர் மாற்றினாலே ஒரு மாடலே கலர் மாற்றினாலே போதும், எல்லா மெஷ்ஷுமே வந்து கலர் மாறிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதோட ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இந்த 3D மாடலில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம், இந்த ரஃப்னஸ் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மினுமினுக்கிற மாதிரி இருக்குது, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது மேலே கரெக்டாக. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அகைன் அந்த ஷேடிங் எடிட்டர் போயிட்டு இந்த ரஃப்னஸை மட்டும் எப்படி இருக்குன்னு அவுட்புட் பார்க்குறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கலர்லாம் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. ஸோ அதாவது கொஞ்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. ஸோ கிரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ரஃப்னஸ்ஸே இல்லாமல் கிரே. ஒயிட்னா ரஃப்னஸ் வந்து 1ன்னு அர்த்தம், 0னா பிளாக்னா 0ன்னு அர்த்தம்.
ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் கிரே கலரு பிளாக் அந்த மாதிரி போனீங்களோ ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் எனக்கு அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுக்கிறேன். ஸோ கலர் ரேம்ப் எடுத்து இதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பிளாக் இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படி ஒயிட்டாக மாற்றி விட்றேன். ஸோ மாற்றிட்டு இந்த கலர் ரேம்போட அவுட்புட் தூக்கி ரஃப்னஸ்க்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் இல்லை அந்த அளவுக்கு. நான் இதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் இப்போ இல்லாமல் ரஃப்பாக இருக்குது பாறைகள்லாம். ஓகே குட். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இதை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த எல்லா இடத்தையும் இந்த கூர்மையான கல்லெல்லாம் வந்து நான் அடுக்கி வைக்கிறேன். இப்போ ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு தண்ணி வாட்டர் மாதிரி வைப்போம், தண்ணியெல்லாம் வைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். மெஷ் ஷிஃப்டியை கொடுத்து ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனுக்கு பேர் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா வாட்டர் பிளேனு கொடுப்போம். வாட்டர் பிளேன். ஓகே ஸோ பிளேனோட சைஸை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகி வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த பிளேனுக்கு வந்து நான் வந்து வேறு மெட்டீரியல் கொடுக்குறேன். அது என்னென்னா வாட்டர் மெட்டீரியல். ஸோ வாட்டர்னு கொடுப்போம். ஸோ இதில் வந்து ரஃப்னஸை நல்லா குறைச்சிட்றேன். ஸோ இதை வந்து தண்ணியோட கலரை வந்து கொஞ்சம் பாசி பிடிச்ச ஒரு தண்ணி மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஆம்பியன்ட் அக்ளூஷன், ப்ளூமு, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் தண்ணியில் வந்து கொஞ்சம் அந்த அலங்கல் வேவ்ஸ்லாம் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா உங்கள் வாட்டர் பிளேனை செலக்ட் பண்ணி மெட்டீரியலுக்கு போய்கிட்டு ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஒன்று எடுங்க. அதை வந்து நான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துறேன். டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போட்டு இதில் ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுக்கிறேன். ஒரு பம்ப் மேப் ஒன்று எடுக்கிறேன். ஸோ இந்த எஃப்ஏசியை தூக்கி இதில் கொடுப்போம், இதை தூக்கி இந்த ஹைட்டில் கொடுப்போம், இதை தூக்கி நார்மலில் கொடுப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா குறைச்சிட்றேன். ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா குறைச்சிருவோம். ஓகே ஸோ இப்போ ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா குறைச்சாச்சு. குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம். ஓகே ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கொஞ்சம் பாசி பிடிச்ச மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ராக்கி டெக்ஸ்சர் வருவோம் வந்துட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த ஷேடர் எடிட்டர் எடுக்கிறேன் இந்த சைடு. ஓகே ஓகே இதில் வந்து நான் இந்த வியூ வந்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இப்போ இது வந்து ஃபுல்லாக ராக் மெட்டீரியல் போட்டேன் கரெக்டாக. ஸோ இதே பிஎஸ்டிஎஃப்பை காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸ் டெக்ஸ்சர் என்கிட்ட கொஞ்சம் இருக்கும், நான் அதை கொஞ்சம் எடுக்கிறேன். இங்கே இருக்கு ஏரியல் கிராஸ். ஸோ இவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் கிராஸு. ஸோ நான் அந்த இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ரஃப்னஸ்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு, அதுக்கப்புறம் நார்மல் மேப்பு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் தூக்கி நான் இதில் கொடுக்குறேன். ரஃப்னஸ் தூக்கி ரஃப்னஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ ஓகே இது வந்து மிக்ஸ் கலர் ஒன்று எடுப்போம். ஸோ இப்போ நான் இந்த இதோட அவுட்புட்டை காமிக்கிறேன். இதோட அவுட்புட் எப்படி வருங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஏரியல் கிராஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏரியல் கிராஸ்னால் பாறையும் கொஞ்சம் புல்லும் சேர்ந்த மாதிரி ஒரு இது. ஓகே ஸோ அந்த இதுதான் ஏரியல் கிராஸு. ஸோ நான் அந்த இதோட அவுட்புட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ ரஃப்னஸை தூக்கி இதில் ரஃப்னஸில் கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு பம்ப் மேப் எடுப்போம், ஒரு நார்மல் மேப் எடுப்போம். ஸோ பம்பை தூக்கி ஹைட் மேப், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தூக்கி ஹைட் மேப் கொடுப்போம், நார்மலை தூக்கி இந்த நார்மல் மேப்பு கொடுப்போம். இந்த ரெண்டையும் வந்து நான் கலர் டேட்டான்னு இருக்கும் அதில் வச்சுருவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பையும் நார்மல் மேப்பையும் நான் கலர் டேட்டாவுக்கு வச்சுருவோம். இது 0.2 கொடுப்போம் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த நார்மலை தூக்கி இந்த நார்மலை கொடுப்போம், இதை ஹைட்டை தூக்கி ஹைட்டில் கொடுப்போம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது பாருங்கள்.
ஸோ இப்போ எனக்கு வந்து 2 மெட்டீரியல் இருக்குது கரெக்டாக, ஒரே மெட்டீரியல், சாரி 2 டெக்ஸ்சர் செட் இருக்குது. ஒரு ராக் டெக்ஸ்சர் இருக்குது, ஒரு அந்த கிரவுண்ட் டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு மிக்ஸ் ஷேடர் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டுறேன். ஸோ இது இப்போ என்னென்னா 50% அதுவும் 50% இதுவும் இருக்கும், ஓகேங்களா. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து அங்கங்கே ரேண்டமாக இருக்க மாதிரி வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்க் தேவை. அதாவது பிளாக் இருக்க இடத்துல ஒரு ராக் டெக்ஸ்டரும், ஒயிட் இருக்க இடத்துல கிராஸ் டெக்ஸ்டரும் இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்கிங் தேவை. ஸோ அந்த மாஸ்கிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுக்கிறேன். ஓகே, இதை தூக்கி நான் வந்து இந்த ஆப்ஜெக்டில் கனெக்ட் பண்ணினா டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டில். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கலர் ரேம்ப் ஒன்று எடுக்கிறேன். ஸோ இந்த கலரை தூக்கி இதில் போட்டுருவோம். இதோட அவுட்புட் எப்படி வரும்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சைஸை வந்து நல்லா குறைச்சிக்கிட்டு ரஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும். டீட்டெயில் வந்து நல்லா இப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட்டை தூக்கி நம்ம இங்கே கொடுப்போம். இந்த எஃப்ஏசி கொடுப்போம். இப்போ பாருங்கள் இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு. பட் நமக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து இதை ரெண்டையும் உல்ட்டா பண்ணி விடுவோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாசி பிடிச்சி இது தெரியும். பட் நம்ம சைஸை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் வச்சுங்களேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு கிளியராக இருக்குது. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து நம்ம இன்னும் பண்ணணும் வெஜிடேஷன், அதாவது இந்த கொஞ்சம் உள்ள இலை தலைகள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாசி பிடிச்ச செடிகள்லாம் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். பட் நமக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நம்ம சிம்பிளாக நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வெளியே இருந்து சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைட் தெரியும் உங்களுக்கு. இது என்ன லைட்னா நார்மலாக இங்கே டிஃபால்ட்டாக ஒரு லைட் இருக்குங்களா, இந்த லைட்டு தான். இதை நம்ம டெலிட் பண்ணி தூக்கிடலாம். ஓகே, இப்போ வெளியே இருந்து நமக்கு சூரிய வெளிச்சம் வந்து வர்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து கேமரா, இதில் 3D வியூ போட்டு வந்துட்டு கேமரா வியூலேயே இருக்கட்டும் இது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு சன்லைட் ஒன்று வைப்போம். சூரிய வெளிச்சம் வர மாதிரி பண்ணுறதுக்கு ஷிஃப்டியை கொடுத்து லைட்டு வாங்க. இதில் பாயிண்ட் லைட் இல்லை, சன்லைட் வரும். ஸோ இந்த சன்லைட்டை வந்து மேலே அப்படி எடுத்து கொண்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இப்படி கொண்டு வருவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வந்து அங்கே படுது. ஓகே, ஸோ இப்படி இருக்கட்டும். ஸோ சன்லைட்டோட பவரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுவோம். 15 வைப்போம். ஓகே, சன்லைட்டோட இந்த இது கலரை வந்து கொஞ்சம் எல்லோ மாதிரி மாற்றிடுவோம். ஓகே, ஷேடோ வந்து கேஸ்கோட் ஷேடோ கொடுப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஒரு வால்யூமெட்ரிக் இது வேணும். அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் புகைலாம் வர மாதிரி அந்த மாதிரி வால்யூமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக நான் ஈவியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. பட் ஈவியை பண்ணுற கூட சைக்கிள்ஸில் பண்ணால் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் இது. ஸோ நல்ல இந்த கியூப் வந்து ஃபுல்லாக மூடிடுறேன். நம்ம கேவ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மூடிடுவோம் இப்படி. ஓகே, ஸோ அந்த கியூபுக்கு வந்து இப்போ என்ன மெட்டீரியல் கொடுக்கலாம்னா நம்ம இதில் ஷேடர் எடிட்டர் வந்துட்டு கியூபுக்கு வந்து வால்யூமெட்ரிக் மெட்டீரியல் கொடுப்போம். வால்யூமெட்ரிக் மெட்டீரியல். ஸோ இதில் வால்யூமெட்ரிக் மெட்டீரியல் அந்த இதை பிஎஸ்டிஎஃப் தூக்கிட்டு வால்யூம் ஸ்கேட்டர்னு இருக்கும், அதை போட்டுட்டு இதோட வால்யூமில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேமரா வியூவுக்கு வருவோம். ஸோ டிஃபால்ட்டாக ஒன்றும் தெரியாது. ஸோ 0.01 வைப்போம் அந்த டென்சிட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூமெட்ரிக் லைட் வந்து தெரியும். சூரிய ஒளி வந்து கிளியராக அதில் வந்து ஒரு ரேஸ் மாதிரி வரும். ஓகே, பட் இதை வந்து ஆக்சுவலாக இதில் பார்க்குறத விட நீங்கள் இதை சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து வால்யூமெட்ரிக் ஷேடோஸ் எனேபிள் பண்ணுறேன். இப்போ நான் இதை சைக்கிள்ஸில் போகிறேன். இதில் வந்து ஜிபியூ கொடுப்பேன், ஏன்னா என்கிட்ட வந்து ஜிபியூ இருக்குது. ஸோ அதனால் ஜிபியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்தளவுக்கு வெளிச்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ எனக்கு வந்து வெளிச்சம் வேணும்ல. ஸோ அதனால் நான் வந்து இந்த சன்னோட வெளிச்சத்தை கொஞ்சம் லைட்டை அதிகப்படுத்துகிறேன். ஓகே, ஸோ வெளிச்சம் வந்து இல்லை இன்னும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி நான் பண்ணணும். இந்த சன்னோட ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். ஓகே, பட் நான் வந்து எனக்கு இந்த வெளிச்சம் எனக்கு பத்தாது குகைக்குள்ளே. இது குகை தான் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குகையோட அந்த சில்வர்லாம் ப்ராப்பராக தெரியுது. பட் எனக்கு இந்த அளவு வெளிச்சம் பத்தாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது குகைக்கு மேலே ஒரு ஓட்டையை போட்டு விட்டா வச்சிங்களேன், நமக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்து நல்லா வரும். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போடுவோம். நம்ம இங்கே வந்து ஒரு கண்ட்ரோலாக போட்டு ஒரு லூப் கட்டை போட்டு விட்ருவோம். ஓகே, போட்டு விட்டுட்டு
இந்த ஃபேஸை வந்து என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணி தூக்கிடலாம். தூக்கிட்டு இங்கே வந்து கொஞ்சம் பாறைகளை வைப்போம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மாடுலர் மாதிரி தான். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும் அங்கே. ஸோ அந்த ஓட்டை வழியாக உங்களுக்கு வெளிச்சம் வந்து உள்ளே வரும். ஓகே. பட் நம்ம ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் உள்ளே வர்றது தெரியும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதில் நீங்கள் HDRI மேப் கொடுக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வெறும் நார்மல் வேர்ல்டு மேப் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம HDRI என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுத்து, ஸோ என்கிட்ட கொஞ்சம் HDRI மேப் இருக்குது, அது கொடுத்து பார்ப்போம். இந்த லைட் இருக்குல்ல, ஏரியா லைட், இந்த ஏரியா லைட்டை கொஞ்சம் உள்ளே அப்படி கொண்டு வருவோம். ஒரு ஃபில் லைட்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த மாதிரி விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா அது உங்களோட விருப்பம் தான். அது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு நார்மல் ரெசல்யூஷனே வைக்கிறேன், 720 ரெசல்யூஷன். ஓகே. இதில் வந்து GPU கம்ப்யூட்டருக்கட்டும் ரெண்டர் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 128 வைப்போம். ஸோ நீங்கள் 128 வைக்கணும்னு இல்லை, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் நான் வந்து இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நான் சும்மா அப்படி வைக்கிறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ரெண்டர் சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இமேஜோட குவாலிட்டி நல்லா வரும். பட் இப்போ நான் 128 வச்சுருக்கிறது காரணம் என்னென்னா, எனக்கு சீக்கிரமாக ரெண்டரிங் முடியணும். ஓகே. அதனால தான் வந்து நான் இதை வச்சுருக்கேன். பட் நான் இதை உங்களுக்கு வீடியோவாக காட்டும் போது பார்த்தீங்கன்னா நான் ஹை மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் வச்சு தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா. ஏன்னா இப்போ இது ஸ்லோவாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வால்யூமெட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். அதனால தான் இப்போ நான் இதெல்லாம் வைக்கல. ஸோ வால்யூமெட்னா இந்த புகை மாதிரியெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூமெட்ரிக் லைட். ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகுது அது. ஓகே முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமெட்ரிக் லைட் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே மேலே ஒரு ஓட்டை போட்டு அங்கே கல் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் லைட் வந்து வருது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சுல. ஸோ இதை நம்ம வந்து கம்போசிஷன் பண்ணலாம், கலர் கிரேடிங் பண்ணுவோம். ஸோ கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஒரு ரீரவுட் கொடுத்து ஒரு இந்த நோடுக்கு வந்துடுறேன். வந்துட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்வ்ஸ் எஃபெக்ட் எடுக்கிறேன். RGB கர்வ்ஸ் எடுத்து இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் இங்கே ஒரு கலர் பேலன்ஸ் நோட போட்டு, ஸோ ஷேடோ பகுதியெல்லாம் வந்து ப்ளூ கலர்லையும், ஹைலைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வர்ற மாதிரி பண்ணுறேன். மிட் டோன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது. ஸோ கேவ் நல்லா இருக்குல்ல. ஸோ இதான் வந்து ரொம்ப நான் இதில் வந்து நான் இன்னும் நிறைய பண்ணலாம். இது நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய ஆட் பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நம்ம வெஜிடேஷன் ஆட் பண்ணலாம். அதாவது உள்ளே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, உள்ளே கொஞ்சம் செடி கொடிகள் அங்கங்கே பாசி பிடிச்சி கொடிகள்லாம் படர்ந்துருக்க மாதிரிலாம் பண்ணலாம். பட் நான் வந்து அந்தளவுக்கு நான் இதில் பண்ணலை. ஏன்னா டுட்டோரியல் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். நான் ஒரு அளவுக்கு மேலே டுட்டோரியல் போச்சுன்னா நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டானே எனக்கு தெரியும். சிம்பிளாக இருக்கிறதுக்காக தான் வந்து நான் சிம்பிளாக முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஒரு டுட்டோரியலில் சந்திக்கிறேன். வீட்டில் இதை பார்க்குறதோட அப்படியே நீங்கள் போயிடக்கூடாது, பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா. இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசுப்படுத்துங்க. சரிங்களா. இந்த வீடியோ பார்க்குறதோட அப்படியே போயிடவும் கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க. கீழே கமெண்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போட்டுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல அப்பா. நன்றி. பாய்.